வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரத்னம். டெக் டிப்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு என்னவென்றால், ஜேபெக் ஃபைலை நாங்கள் எவ்வாறு பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட் என்பது மோஸ்ட் பாப்புலர் ஃபைல் ஃபார்மேட்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் இப்போ இமிக்ரேஷன் பர்பஸுக்கு இப்போ ஏதாவது டாக்குமெண்ட்டை நாங்கள் சப்மிட் பண்ணும் பொழுது ஆன்லைன்லேயோ அதை நாங்கள் பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் வைத்துக்கொண்டு அதனை நாங்கள் அப்லோட் பண்ணுவது சிறந்தது. எனவே இப்போ நாங்கள் ஏதாவது இப்போ ஸ்கேன் பண்ணும் பொழுதும் சில வேளைகளில் அந்த ஸ்கேன் பண்ணிய டாக்குமெண்ட் ஜேபெக் ஃபைல் ஃபார்மேட்டில் தான் உங்களுடைய கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணப்பட்டிருக்கும். எனவே அந்த ஜேபெக் ஃபைலை நாங்கள் எவ்வாறு பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நான் முதலில் எங்களுடைய கம்ப்யூட்டர் அதாவது பிசியில் அதனை எவ்வாறு செய்வது, அதன் பின்னர் நாங்கள் எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் அதனை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி காட்டி தருகின்றேன். லெட்ஸ் இது டெமோ. ஓகே, நான் இப்பொழுது எனது பிசிக்கு வந்துள்ளேன். நாங்கள் இப்பொழுது அதாவது ஒரு ஜேபெக் ஃபைல் ஒன்றினை நாங்கள் பிடிஎஃப் ஃபைலுக்கு எவ்வாறு மாற்றலாம் என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு நாங்கள் பயன்படுத்த போகின்ற ஒரு ஆப் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ப்ரீ இன்ஸ்டாலாக வருகின்ற ஆப். அந்த ஆப் ஃபோட்டோஸ் என்னும் ஆப் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் வைத்திருந்தால் இந்த ஃபோட்டோஸ் ஆப் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களில் காணப்பட மாட்டாது. எனவே நீங்கள் விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை வைத்திருப்பவர்கள் நீங்கள் ஃப்ரீயாக விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். அதனை எவ்வாறு செய்வது என்பதை பற்றிய ஒரு வீடியோவை நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். அதற்குரிய லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். அதனை கிளிக் பண்ணி அதனை எவ்வாறு செய்யலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ப்ரீ இன்ஸ்டாலாக வருகின்ற அந்த ஃபோட்டோஸ் என்னும் ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் வேண்டும். ஓகே, அதற்கு இந்த குயிக் சர்ச் பாரில் நாங்கள் ஃபோட்டோஸ் என்பதை டைப் பண்ணுவோம். ஓகே, இப்பொழுது அந்த அப்ளிகேஷன் இங்கே காணப்படுகின்றது. அதனை கிளிக் பண்ணி அதனை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் இந்த ஃபோட்டோஸ் என்னும் இந்த அப்ளிகேஷனில் லேண்டிங் பேஜ். ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், என்னிடம் நிறைய ஜேபெக் இமேஜஸ் காணப்படுகின்றது. இப்போ இவையெல்லாம் அநேகமாக என்னுடைய ஸ்கேனரை நான் பாவித்து டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணும் பொழுது அவை செப்பரேட் ஜேபெக் ஃபைலாக இங்கே சேவ் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. ஓகே, அப்போ இப்பொழுது பாருங்கள், என்னுடைய சிட்டிசன்ஷிப் கார்டு இங்கே பாருங்கள். இது ஒரு ஃப்ரண்ட் பேஜ், இது பேக் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ், ரைட். இப்போ இது ரெண்டையும் நாங்கள் இப்பொழுது இந்த ரெண்டு ஜேபெக் ஃபைலையும் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நாங்கள் மாற்றுவோம். இது ஏதாவது ஒரு இமிக்ரேஷன் பர்பஸுக்காக நான் அதனை செய்யலாம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இந்த ரெண்டு ஜேபெக் ஃபைலையும் நீங்கள் முதலில் சூஸ் பண்ணி போட்டு இங்கே காணப்படுகின்ற இந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் இந்த ட்ராப் டவுன் மெனுவில் நிறைய ஆப்ஷன் காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் பிரிண்டரை சூஸ் பண்ணால் அது பிரிண்ட்டுக்கு போகும். ஓகே, ஆனால் நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் என்பதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தென் இதில் ஓரியன்டேஷனையும் நீங்கள் செக் பண்ணுதல் வேண்டும். அதனை நீங்கள் போர்ட்ரேட்டுக்கு எடுங்கள். அப்போ A4 சைஸ். ஓகே, இப்பொழுது நான் இந்த பிரிண்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுகின்றேன். அப்போ அந்த கம்பைன் பண்ணப்பட்டு கிரியேட் பண்ணப்படுகின்ற அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு நாங்கள் என்னுடைய சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு சொல்லி ஓகே நேம் போட்டு பாருங்கள், அந்த எக்ஸ்டென்ஷன் பிடிஎஃப், ரைட். அப்போ இதை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இப்பொழுது நாங்கள் அதனை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள், அந்த கம்பைன் பண்ண பிடிஎஃப் ஃபைல் இங்கே காணப்படுகின்றது. இனி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஏதாவது விரும்பிய அதாவது பிடிஎஃப் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுதல் வேண்டும். கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், அந்த ஜேபெக் ஃபைல் இப்பொழுது எங்களுக்கு ஒரு கம்பைன் பண்ணப்பட்ட ஃபைலாக இங்கே காணப்படுகின்றது. ஓகே, இதனை இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அதனையும் நான் உங்களுக்கு காட்டி தருகின்றேன். அது வேர்டினை பாவித்து செய்வது. ஓகே, இப்போ நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணுவோம். இப்பொழுது நாங்கள் ஒரு blank டாக்குமெண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, தென் இப்போ நாங்கள் இந்த இமேஜை இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பிக்சர் என்பதை கிளிக் பண்ணி திஸ் டிவைஸ். இப்பொழுது இப்போ நான் இந்த படத்தை முதல் கிளிக் பண்ணுகின்றேன். இன்சர்ட். நாங்கள் அடுத்த படத்தையும் இன்சர்ட் பண்ணுவோம்.
ஓகே, இன்சர்ட் பிக்சர்ஸ் திஸ் டிவைஸ். இப்போ வந்து இது ரெண்டாவது பேஜ். ஓகே, இந்த ஃபைல் அண்ட் மெனுவுக்கு சென்று சேவ் as. இப்போ நாங்கள் ப்ரௌஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் டெஸ்ட் அப்படியே போடுகின்றேன். ஓகே, இதுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் யூசிங் வேர்டுன்னு சொல்லி போடுறோம். ஓகே, இதில் வந்து இந்த இந்த சேவ் ஆஸ் டைப்பை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு எடுக்கலாம். ஓகே, இப்பொழுது இங்கே வந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓகே, அதை சிட்டிசன்ஷிப் கார்டு யூசிங் வேர்ட். இனி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித். ஆகவே இந்த முறையிலையும் நீங்கள் வந்து JPEG ஃபைலை வந்து PDF ஃபைலுக்கு நீங்கள் மாற்றலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனினை பாவித்து எவ்வாறு இமேஜ் ஒன்றினை PDF ஃபைலுக்கு மாற்றுவது என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது JPEG ஃபைல் ஒன்றினை நாங்கள் எவ்வாறு PDF ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம் என்பதை பார்ப்போம். இதற்கு நாங்கள் பயன்படுத்த போகின்ற டூல் வந்து மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் ஆப் ஆகும். ரைட், இதனை நீங்கள் ஐஃபோன்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், அதே நேரத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதனை நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஐஃபோன் பாவிப்பதென்றால் நீங்கள் வந்து ஆப்பிள் ஸ்டோருக்கு சென்று அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் ஆப்பை வந்து தேடி அதனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவும். இப்போ என்னுடைய ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்றபடியால் இப்போ அதை வந்து நான் இப்பொழுது காட்டி தருகின்றேன். ஆஃபீஸ்ன்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இங்கே அது காணப்படுகின்றது. ஸோ ஆகவே என்னுடைய ஃபோனில் வந்து இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி காணப்படுவதால் எனக்கு இங்கே வந்து அப்டேட் என்னும் ஒரு பட்டன் வந்து இங்கே காணப்படுகின்றது. இப்போ பொதுவாக அப்டேட் ஒன்றும் இல்லாவிட்டால் அது ஓப்பன் என்னும் ஒரு பட்டனை வந்து இங்கே காட்டும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று தேவைப்படுகின்றது. அப்போ நான் வந்து அப்டேட்டை இப்பொழுது செய்கின்றேன். ஓகே, எனது அப்டேட் வந்து முடிந்து விட்டது. எனவே இப்பொழுது ஓப்பன் என்ற இந்த பட்டன் வந்து தெரிகின்றது. எனவே இந்த ஓப்பன் என்ற பட்டனை கிளிக் பண்ணி அதனை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த ஆப்போட லேண்டிங் பேஜ். ஓகே, அப்போ இங்கே காணப்படும் இந்த ஆக்ஷன் என்ற பட்டனை கிளிக் பண்ணவும். இப்போ வந்து இதில் வந்து நிறைய ஆக்ஷன் வந்து காணப்படுகின்றது. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பற்றிய விரிவான வீடியோ ஒன்றினை நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். அதற்குரிய லிங்க் வந்து எனது டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். அதனை கிளிக் பண்ணி இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஓகே, அப்போ இப்பொழுது எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் செய்ய போகிறது வந்து பிக்சர்ஸ் டு PDF அதை வந்து கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுகின்றேன். நீங்கள் ஓகே, இப்போ இந்த டாக்குமெண்ட் ரெண்டையும் கிளிக் பண்ணி இது ரெண்டையும் நாங்கள் வந்து PDF ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். ஓகே, இப்பொழுது பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணும் பொழுது தென் கிளிக் டன். இப்பொழுது பாருங்கள், அந்த ரெண்டு இமேஜையும் கம்பைன் பண்ணிய PDF ஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே வந்து விட்டது. இதனை நீங்கள் எங்கேயாவது இதில் இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது இப்போ வந்து உங்களுடைய ஒன் டிரைவில் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஒன் டிரைவில் ஏதாவது இல்லாட்டி உங்களுடைய கூகுள் டிரைவில் வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, சேவ் இட். ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு எப்படி JPEG ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்து நாங்கள் PDF ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம் என்பது தெரியாதிருந்தால் இந்த வீடியோவை அவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி விடவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.